இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு புதிய வாரத்தை காணும்படியான கிருபை பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த பரிசுத்த நாள் ஆலயத்தில் ஆராதிக்க வேண்டிய ஒரு நாள், அவரை தேடி செல்ல வேண்டிய ஒரு நாள். அவரையே நோக்கி பார்ப்போம், அவரை தேடி செல்லுவோம். திருமறையிலே சங்கீதம் 9:10 உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்று பக்தன் சொல்கிறார். உம்மை தேடுகிற மனிதர்களை நீர் கைவிடுகிறதில்லை. You Lord have not forsaken those who seek you. உம்மை தேடுகிற மக்களை நீர் கைவிடுகிற ஆண்டவரே அல்ல. அவரை தேடி வந்துட்டோம் சொன்னா நிச்சயமா அவர் கைவிடுகிறதில்லை என்று திருமறை சொல்கிறது. நம்மை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஒருவேளை யோசிக்கலாம், இன்னைக்கு ஆண்டவருடைய ஆலயத்தை தேடி அவரை தேட வேண்டிய ஒரு நாள், அவர் செய்த நன்மையை அறிந்து நன்றி சொல்லக்கூடிய ஒரு நாள், நம் வாழ்க்கையில் ஆண்டவர் பாராட்டின கிருபைகளை நினைத்து நினைத்து அவரை துதிக்க வேண்டிய ஒரு நாள். எனவேதான் உம்மை தேடி வரக்கூடிய நாள். உம்மை தேடுகிற மக்களை நீர் கைவிடுகிறதில்லை. நாமும் கூட ஆண்டவரை தேட முற்பட வேண்டும். ஆலயத்தில் சென்று அவரை தேடி அவரை கண்டுபிடிக்க வேண்டும். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம் அழைக்கின்ற பொழுது நம் மத்தியில் அசைபாடுவார். நாம் ஜெபிக்கும் போது நம் மத்தியில் அவர் இறங்கி வருவார். நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது அவருடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறது. அவரை தேடுகிற மக்களை ஆண்டவர் கைவிடுகிறதில்லை. இன்னைக்கு ஆண்டவரை நம்பி தேடி வந்த ஒருவரையும் ஆண்டவர் வெட்கப்பட்டு போக விட்டாண்டவர் அல்ல. திருமறையில் எத்தனையோ அற்புதங்களை பார்க்கிறோம். அவரை உண்மையாய் தேடி அவரை பின்தொடர்ந்து வந்த எல்லா ஜனங்களுக்கும் அவர்களுக்கு தேவைகளை அறிந்து ஆசீர்வதித்த ஆண்டவர் தான். அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு நம்மையும் நடத்தி கொண்டு வருகிறார். அவரையே நாம் தேடுவோம், அவரையே வாஞ்சிப்போம், அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளுவோம். நிச்சயமாய் நமது வாழ்க்கையிலே குறைவுகள் எல்லாவற்றையும் நீக்கி நன்மையான ஈவுகளை நமக்கு தருவார். கவலைப்படாதிருங்கள். அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. அன்பின் ஆண்டவரே, நீரங்களுக்கு தந்த இந்த நம்பிக்கையுள்ள வார்த்தைக்காக நன்றி கர்த்தாவே. உம்மை தேடுகிற மக்களை நீர் கைவிடுகிற தேவன் அல்ல. நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறப்பா, உம்மையே நோக்கி பார்க்கிறப்பா. விற்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்ளும். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் தேடுகிறபடியால் நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடும் அப்பா. நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.